ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ராகன் ஃப்ரூட் தோட்டம் தான் இட்ரிச்சிக்கு போகிற வழியில் இருக்குது. இங்கே எல்லாம் அந்த ட்ராகன் ஃப்ரூட் தோட்டம் இருக்குதுன்னு சொன்னோன்னே நான் வந்து வீடியோ எடுப்போம்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப இருட்டாயிடுச்சு, அந்த டைம் வீடியோ எடுக்க முடியல. பழங்கள்லாம் தெரிஞ்சிச்சு, ஆனால் வீடியோ எடுக்க முடியல. இது செகண்ட் டைம். இங்கே பார்த்தீங்களா, அந்த பழத்துடைய பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே நிறைய மொட்டுக்கள் இருந்துச்சு. இது எல்லாமே நைட்டு தான் பூக்கும்னு சொன்னார். பூக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும்னாரு. இது எப்படி இப்படி வளருதுன்னு நாங்கள் கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கட்டிங்ஸ் அங்கே வச்சு வளர்ந்து வரும்போதே மேலே வரும்போதே சப்போட்டா பக்கத்தில் ஒரு கல் வச்சு கட்டிடுவோம். அந்த கல்லை போய் அந்த வேர் சுற்றி சுற்றி மேலே வரும். மேலே வரும்போது ரிங் டைப்பில் போட்டு அது தொங்குற மாதிரி வச்சோம்னா நிறைய காயும் பழமும் அதிகமாக வைக்கும். இது தொங்குற டைப்பில் இருந்தால் தான் இது நல்லா பூக்கவும் செய்யும், நிறைய காயும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். நான் ஃபஸ்ட் டைம் வரும்போதே அவர்கிட்ட 3 கட்டிங்ஸ் வாங்கிட்டு போனேன். இவங்கக்கிட்ட 3 பழங்கள் இருக்குது, அதாவது ஒயிட்டு, ரெட்டு, எல்லோன்னு 3 கலர் வச்சுருக்கிறாரு. 3த்துலேயுமே ஒவ்வொரு கட்டிங்ஸ் வாங்கினேன். ஒரு கட்டிங்ஸ் 50 ருபீஸ்ன்னு கொடுத்தாங்க. இது எப்படி வைக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு மண் கலவையெல்லாம் சொன்னார். நான் அதை மாதிரியே வச்சேன், எனக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. இது செகண்ட் டைம் வந்திருக்கிறேன். இந்த தோட்டத்தில் நான் வந்திருக்கும் போதே அவர்கிட்ட கேட்டேன், நான் போன தடவை வரும்போது பழத்தோடு பார்த்து வந்துட்டு பழம் இல்லைன்னா நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தாக்கா நீங்கள் நிறைய எடுத்துருக்கலாம், நிறைய பேர் இங்கே வந்து வீடியோலாம் எடுத்தாங்கன்னாரு. நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரிப்பு எல்லோ கலர் பழம் வாங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் எனக்கு எல்லோ கலர் கிடைக்கல, ரெட்டு தான் கிடச்சிச்சு. நல்ல டேஸ்ட்டு, நல்ல ரெட்டிஷாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கடையில் பார்த்திங்கன்னா 1 கிலோ 120, ஆனால் இவங்கக்கிட்ட 80 ருபீஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நிறையாவும் இருந்தது. இப்போயும் நான் ஒரு எல்லோ கலர் கட்டிங்ஸ் வாங்கினேன். இன்னும் நான் பதியம் போடலை. நான் வச்சுருக்கிற அந்த கட்டிங்ஸ் வாங்கிட்டு போய் பதியம் போட்டது எப்படி வளர்ந்துருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.